ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வேணும். காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ராகி ஆப்பம் தாங்க. மாவு இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஆப்பம் செஞ்சிடலாங்க. அது உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சி கிறிஸ்பாக இருக்குது. இதுக்கு தேங்காய் பால் தாங்க. தேங்காய் பாலுக்கு இதுக்கு வந்து சக்கரை தான் போட்டிருக்கேன். என்னென்னா இதுக்கும் வெல்லம் போட்டோன்னா உங்களுக்கு காம்பினேஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது மாதிரி கண்ணு பார்க்க தான் அப்போ நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா தெரியும். அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கருத்தான் பருப்பு கூட்டு, சரிங்களா? பருப்பு கடையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரை, ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷன். அது இந்த மல்லிக்கு ரெண்டுமே சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. சரி, இன்றைக்கி பார்க்கலாம். அது முடக்கத்தான் கீரை கூட்டு, பருப்பு கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 200 பருப்பு எடுத்து ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 6 தக்காளி போட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு 10 பல்லு பூண்டு, அப்புறமேட்டு முடக்கத்தான் கீரை, சரிங்களா? இது வந்து கால் மூட்டு வலிக்கு எல்லாத்தையுமே அவ்வளோ நல்லதுங்க. கால் வலி இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, அதாவது முடக்குவாதத்தை தவிர்க்க இது சாப்பிட்டா வரவே வராது. அந்த மாதிரி நல்லா இதெல்லாம் கழனி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிடணும். இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உண்டை நிறையா பண்ணலாம். சின்ன வெங்காயம் போடலாம், செம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லாதனால சின்ன வெங்காயம் போடல. பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கடைஞ்சோடனே இந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்க பார்த்திங்களா, ரொம்ப தண்ணிக்கு கூட வேக இருப்பேன். கடைஞ்ச தண்ணியும் எடுத்து இதில் ஊற்றிடணும். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, அதாவது வெங்காயத்துக்கு உண்டான தண்ணி தான். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராலாம் நம்ம தேவையில்லை. நம்ம எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அது வதக்கிற அளவுக்கு இதை வெங்காயம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பெல்லாம் போட்டு பொரிஞ்சோடனே பெருங்காயம் போடணுங்க. நான் அதில் மறந்து ஸ்கிப் ஆயிடுச்சு வீடியோ. அதுக்கப்புறம் வரமிளகாய், கருப்பில் இதுக்கு போட தேவையில்லைங்க. ஏன்னா இது முடக்கத்தான் இதில் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான். இது முடக்கத்தான் கிட்ட கொஞ்சம் கசக்கும், அதனால தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. நல்லா வெங்காயம் போட்டு நல்லா பின்னாடி போய் தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும். அதுக்கு தூள் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கணும். ஏன்னா உப்பு போட்டு கரைஞ்சிருப்போம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக தூள் போட்டு நல்லா வதக்கணுங்க. இது கூட இடித்து வச்ச ஜீரமிளகு தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்லோ பண்ணிடணும். அப்போ தான் நல்லா வாசம் ஒரு ஆளுக்கு இருக்கணும். நம்ம அந்த கடைஞ்ச கீரை வந்து பக்கத்து அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுருக்கணுங்க. நல்லா இது பாருங்கள், எல்லாம் வதங்கினோன்னே இதை எடுத்து அப்படியே கொட்டிட்டு திரும்பி ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோன்னா அதோட நெய் ஊற்றி சாப்பிட்டு வச்சுக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கால்வலி மட்டும் இல்லைங்க, சுகர் உள்ளவங்களும் கண்டிப்பாக அந்த கீரை சாப்பிட்லாங்க. அப்புறம் என்னங்க, நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, கசக்கலையான்னு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.